இடியாப்பம் எப்படி சாஃப்டாவும் நல்ல பொழு பொழுன்னு பிசு பிசுன்னு இல்லாம எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இந்த ரெசிபியில பார்க்க போறீங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்குங்க, சூடு பண்ணுங்க. இன்கிரீடியன்ஸ் வீடியோட கடைசியில கொடுத்துருக்கேன். நல்லா கொதி வர சூடு பண்ணுங்க. சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசி வர பாருங்க. டிப்ஸும் வீடியோட கடைசியில சொல்றேன். அரிசி மாவு வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு பச்சரிசி மாவு ரொம்ப நேரம் வறுக்காதீங்க. நல்ல லோ ஃப்ளேம்லயே வச்சு கருகாம மெதுவா வறுத்துடுங்க. இப்போ தண்ணி சுடு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அதுல நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இது எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றாப்புல சுடு தண்ணி அளந்து செய்யணும். உப்பும் சேர்த்து கலக்கி எடுத்துக்குங்க. நல்லெண்ணெய் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் இல்ல நெய் சேர்த்துக்கலாம். மாவும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வறுத்த மாவுல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுங்க. ரொம்ப தண்ணியும் சேர்த்துறாதீங்க. ரொம்ப கட்டியாவும் இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் நம்ம நீரதுக்கு. அதனால நல்லா சாஃப்டா இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. மாவு ஈரம் பிசு பிசுன்னு ஆயிடும். மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. நச்சு வச்ச தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இல்ல துருவி தேங்காய் நீங்க சேர்த்துக்கிட்டா பிடிக்கும்னா துருவி தேங்காய் எடுத்துக்கோங்க. இடியப்பம் புனியறதை எடுத்துக்கோங்க. இந்த இடியப்பம் புனியறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். மாவு பாருங்க எப்படி இருக்குன்னு, சாஃப்டா இருக்கும். இந்த மாவு புனியில கொஞ்சம் மாவு இருக்கமா பிசைஞ்சா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ட்ரெடிஷ்னல் பழைய காலத்துல உள்ள இடியப்பம் புனியறது யூஸ் பண்ணீங்கன்னா அது மாவு சாஃப்டா இருந்தாலும் செய்ய முடியும். மாவு நல்லா உருட்டி எடுத்து ஃபில் பண்ணுங்க. இடியப்பம் புனியறத ஃபில் பண்ணுங்க. இடியப்பம் செய்ய போற பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல இலை இல்ல துணி எது வேணாலும் வச்சுக்கோங்க. இல்ல துணி இல்லாம எண்ணெய் கூட தடவிக்கலாம். இடியப்பம் கொஞ்சம் கொஞ்சமா புனிங்க. எத்தனை செட்டு புனிய போறீங்களோ அத்தனை பிளேட்ல புனிஞ்சுக்குங்க. இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சூடு பண்ணுங்க. சூடானதும் இடியப்பம் வைங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சா போதும். ஒல்லியா இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரம் வெந்துடும். வந்துச்சு பாருங்க இடியப்பம். இடியப்பம் செய்யறதுக்கான உங்களுக்கு டிப்ஸ் என்னன்னா, மாவு நைஸா அரைச்சிருக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சிருந்தாலும் நல்லா இருக்கும். அப்பதான் சாஃப்டா வரும், உடையாம வரும். நல்லா உதிரியா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும்னா மாவு வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சடிக்கிற மாவு இடியப்பம் ஒட்டாம உதிரியா சாஃப்டா இருக்கும். இந்த இடியப்பம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வச்சிருந்தாலும் நல்லா சாஃப்டா தான் இருக்கும். இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபியும் சந்திப்போம். பை.